அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாம் சொல்வதில் முந்திக் கொள்பவர் அல்லாஹ் தஆலாவினிடத்தே நெருக்கம் பெறுவதற்கு மிகவும் தகுதியுடையவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், சலாம் சொல்வதில் முந்திக் கொள்பவர் பெருமை விட்டு நீங்கிவிட்டார் என்று சொல்லி காட்டுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், என் அருமை மகனே, நீர் வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லு. அந்த சலாம் சொல்லுதல் என்பது உமக்கும் ஒரு வீட்டாரிற்கும் பரக்கத்திற்கு காரணமாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை வீடுகளில் நுழைகிற பொழுது சலாம் சொல்லுகிறோம், நாம் எத்தனை நபர்கள் சலாம் சொல்லுகிறோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சலாம் சொல்லிவிட்டு நுழைதல் என்பதே இல்லாமல் போய்விட்டது. நாம் சலாம் சொல்லிவிட்டு நுழைவதினால் அதில் பரக்கத் ஏற்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாயகத்தினுடைய வாக்கு என்பது பொய்யாகாது. அதுவும் அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்பவர். சலாம் சொல் முந்திக் கொள்பவர் பெருமை விட்டு நீங்கிவிட்டார் என்று ரசூலுல்லாஹ்வினுடைய வாக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, சின்ன விஷயம்தான் சலாம் சொல்லுவதல் என்பது. அந்த சலாத்தை சொல்லி இருலகத்திலும் வெற்றி பெற்ற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.